என்னங்க என்னங்க வீடை கட்டிவிட்டு வீட்டுக்கு ஒரு ஜாமான் செட்டு கூட இருக்காது. நம்ம கழுவி ஊற்றி குடும்பத்தில் பிரச்சனையை மூட்டி விட்டு போவோன்ட்டு வந்தா என்னங்க இது வீட்டில் ஊர்பட்ட ஜாமான் செட்டு வாங்கி போட்டிருக்கு. எல்லாமே பையன் வாங்கி போட்டிருப்பாண்டி. அவ வீட்டுல இருந்து சீதனை மூட்டு வரதுக்கு அவங்க அப்பா என்ன அச்சடிச்சுக்கிட்டா இருக்கான். வா வா பாத்துக்கலாம். அண்ணே வானே ஏனே வாசல்ல நிக்கிற, வாங்க நீ வந்து உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்க? என்னன்னே நல்லா இருக்கிறது. நம்ம வீட்டில் இருந்து மருமகளை கட்டிக்கி வச்சிருந்தா நான் நல்லா இருக்கலாம். இப்படி ஊரில் இருக்கிற காட்டில் இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? உன் தங்கச்சி நல்லா இல்லை. என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்துல என்ன இருக்கோ அதுபடி தானே நடக்கும். எப்படியோ நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள பொண்ண கதை உனக்கு தெரியுமா? இந்த குடிகார இன்னும் வரைக்கும் உள்ளதா இருந்திருக்கான் போல இருக்கு. அதாங்க இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. இருங்க அண்ணே வந்திருக்கு, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வாசல்ல நின்னா நாங்க வாங்கன்னு கூப்பிடலாம். இப்படி நடு வீட்டுல வந்து சப்பனா நீ மாதிரி வந்து உக்காந்து இருக்க போல வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. வீட்டை விட்டு போங்கன்னு தான் சொல்லணும். இதுக்குதான் இவன் வீட்டுக்கு வரவே கூடாதுன்றேன். என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா என்னமோ தெரியல. சரி போய் முதல்ல பால் வாங்கிட்டு வா. என் அண்ணனுக்கு டீ வச்சு கொடுப்போம். பால் வேணாம், அடிக்கிற வெயிலுக்கு சூசு போட்டு கொடுப்போம். போய் சூசு பாட்டில் வாங்கிட்டு வா. உங்க அண்ணனுக்கு சூசு வைக்க கூடாதுடி, பெரிய ஆப்பு தான் வைக்கணும். இல்லடி, வெயில்ல ரொம்ப சூடா வந்திருப்பாங்கல்ல, அதான் சூட்டை தணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆப்ப வைப்போம்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு குடி, அதுலயே தான் உன் புத்தி போகும். ஆப்பு புல்லு கீப்புன்னு. கீப்பு பத்தி என்கிட்ட கேட்க கூடாது, உன் ஒன்ன கிட்ட தான் கேட்கணும். சரியா? வர சொல்லுங்க சொல்லுங்க மாம்ல சொல்லுங்க. இங்க வர வாங்கிட்டு தான் பேச வந்திருக்கோம் நாங்க. உங்க நொன்ன வாங்கிட்டு தான் பேசணுமாமா. அது எங்க அண்ணங்க. ஐயோ அண்ணனா, எனக்கு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்குது நாக்கு. அதான் இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த ஆளுகிட்ட போய் பேசுறேன் பாரு. அண்ணே இருண்ணே, நீ உட்காரு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க வர வழியில தான் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். உங்க வாழ்க்கையில எல்லாம் புருட்டு பாத்திருக்கீங்களா? புருட்டு ஜூஸ் குடிச்சேன்றீங்களே. குடிச்சிட்டு வராங்க. இங்க பாரு, உன் புருஷனை அடக்கி வை. நாங்கெல்லாம் மதம் கொண்ட யானை, எங்களை யாராலையும் அடக்க முடியாது. நாங்க வேணா அடக்கிட்டு போயிருவோம். இங்க பாருமா, இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. உன்கிட்டதான் பேச வந்தோம். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணம் வச்சிருக்கிறது என்னமோ கருமாதி வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க. ஏய் அட, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க, சும்மா சிரிச்சு கலகலன்னு சொல்ல வேண்டியதானே. கல்யாணம் வச்சிருக்கோம், வாங்க குடும்பத்தோட வாங்க, நல்ல நகை வகையா ஆக்கி போடுறோம், நல்லா வல்லு வதக்கணும் அள்ளி அப்பிக்கிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு கல்யாணம் வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி? ஒரு ஆளுங்க இவன் இருக்கும்போது தான் நீங்க வைக்க வரணுமா? இருப்பான்னு நான் என்ன கனவா கண்டுகிட்டு வந்தேன். இவங்க குடும்பத்துல இவங்க மூஞ்சில கரிய பூசலான்னு வந்தா இந்த படுபாவி நம்ம மூஞ்சில தான் கரிய பூசி அனுப்புவான். சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வரசா கிளம்புவோம். யாரு? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வர ஞாயிற்றுக்கிழமை. பெரிய பணக்கார சம்பந்தம், சாதாரண இடம் கிடையாது. சென்னையில 1,00,000 ரூபாய் சம்பாத்தியம் சம்பாதிக்கிற மாப்பிள்ள தெரியுமா? 1,00,000 சொல்லும் போது புரியுது, ஆனா வந்து 1,00,000க்கு எத்தனை ஜீரோன்னு தான் புரிய மாட்டேங்குது. எத்தனை ஜீரோ வரும்? என்னக்கா இப்படி கோவப்படுறீங்க? சொல்லுங்க, எத்தனை பூஜ்யம்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. ஏமா இவெல்லாம் வாயா அடங்க மாட்டானா? இது வாயா இல்ல காவாயா? உங்க எல்லாத்தையும் வலிச்சு உள்ள இறக்குற காவாய். ஏமா இந்தா பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து சேருங்க எல்லாம். அதுல துணி எடுத்து வச்சிருக்கான், அந்த சேலைய கட்டிக்கிட்டு வா. என் பொண்டாட்டி நாயா? இல்ல நாயான்னு கேக்குறேன். இவங்க பிஸ்கட்டு தூக்கி வீசுவாங்களாம், அவன் வாயில காப்பிக்கிட்டு அப்படியே பின்னாடியே வாழாட்டிக்கிட்டு வர்றதுக்கு. ஓய் எந்திரிடா எந்திரிடா. கால் மேல கால் போட்டுருக்க போச பத்தியா? காண்டனால அப்படியே திரும்பி புடிங்க எடுத்து போடுவேன் தெரிஞ்சுக்க. யார் வீட்டுல வந்து யார் முன்னாடி காலை போடுற? கால் போடுறதுக்கு கால் இருக்காதுடி மாப்பு. உன் சீனு வெங்காயத்தெல்லாம் வெளியே வச்சுக்கணும். எப்படி? காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுக்கணும். இது என் வீடு, இங்க நாங்க போடுறதுதான் அளப்பறைய. சரியா? கல்யாணத்துக்கு சொல்ல வந்தியா சொன்னியா வாய் முடிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு பணக்கார மாப்பிள்ளை, லட்சக்கணக்கான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்படியே வளைச்சு தின்னுட்டு போயிருவேன். சரியா? பா. இதுக்குதான் உன் வீட்டுக்கு வரதே கிடையாது. எப்படி பேசுறான்னு பாத்தியா? இவனா ஒரு மனுஷன். யோ மனுஷன் மாதிரி பேசியா? ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நீ ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏண்டி வெண்ணமாவளே,
ஆனா நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து. என்னமோ சேலை துணியை பார்த்ததே இல்லாத சேலை துணியை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. ஆஹ் ஆஹ். இங்க பாரு, என் அண்ணன் ஏதாவது பேசுன அப்புறம் உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க. ஏண்டி அவன் வந்ததே நம்ம குடும்பத்துல கும்மி அடிக்கணும்னு தான். இத கொடுத்து நம்ம வீட்டுல கும்மி அடிக்கலான்னு பாக்குறானா? அது நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. ஓய் வந்தாச்சுல, வச்சாச்சுல, கிளம்பு 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 கிளம்பு. கல்யாணத்தன்னைக்கு நாங்க வாரோம், கிளம்பு. முக்கியமா நான் வாரேன். வந்துட்டானுங்க இப்பதான் பீத்த சிரிக்குமா அவனுங்க. யாருக்கிட்ட எங்க கிட்டயே வா. வந்தோனையும் குடும்பத்துல கலகம் முட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கறான் பாரு சொட்டப்பைய. நாங்கெல்லாம் அப்பயே அந்த மாதிரி, இப்ப விடுவோமா? போக போக புரியும் இந்த மாடசாமி பத்திய தெரியும், இந்த மாடசாமி பத்தி அவனுக்கு தெரியும். இந்த பசுபதி கணக்கு வழக்கு நோட்டு வச்சிருந்தேனே, எங்க எடுத்து வச்ச? எல்லாம் உங்க மருமாவை தான் அங்க இங்கன்னு எடுத்து வச்சுக்குவா, அவளுக்கு தான் தெரியும். அப்படியா, சரி. இனி அவங்க எப்போ வருவாங்க என்னன்னு வேற தெரியல. அவன் வேற கணக்கு எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க, செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னா எதுல இருக்குன்னு தெரியலையே. ஏமா ஏன்டா வரும்போது எதுக்கிட்ட கத்திக்கிட்டு வர அம்மா அம்மான்னு? ஏன்டா என்னாச்சு? பா இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த அமுதாவை பாக்குறதுக்கு அவ வீட்டுக்கு போனப்பா. போனா அவ எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்டா தெரியுமா? என்னடா சொல்ற? பிள்ளைய பார்க்க போனீங்களா? எப்படி இருக்கா? எப்படி இருக்காளா? அவன் கிட்ட அடி வாங்கி வாங்கிட்டு கிடக்குறா. நடு ரோட்ல இழுத்து போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காமா. என் வண்டி எடுத்துட்டு போய் அங்க பார்த்தோன்னு எனக்கு உயிரே இல்ல. அவனை இழுத்து புடிச்சு 4 அப்பு வச்சு சரியான அடி அடிச்சு வெளுத்துட்டேன். ஐயோ என்னடா இந்த ராட்சசி இருக்கா பாரு, அப்படியே வந்து என்னை பிடிச்சி திட்டி என் புருஷனை அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? அங்க வரும்போது உனக்கு நான் தங்கச்சி தெரியல, இப்பதான் புதுசா தங்கச்சியா அப்படி இப்படின்னு பேசுறாப்பா. என்னடா சொல்ற? எப்பா அவெல்லாம் என்னைக்குமே திருந்தவே மாட்டாப்பா. அதெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. அதெல்லாம் எக்கேட கெட்டு போட்டு நம்மள தொலைச்சி தலை முழுகிறது தான் நல்லது. கஷ்டத்துல இருக்காளே, அதுவும் நான் போவே மாட்டேன், நான் வரலன்னு சொன்னேன். மஞ்சுளா தான் அத்தை சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு வாரத்தை போய் பார்ப்போம், என்னதான் இருந்தாலும் உங்க கூட பிறந்த தங்கச்சி, நம்ம உறவு இல்லைன்னு ஆயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லவும் போனேன். போய் அவளை இழுத்து போட்டு அடிக்கவும், என்னதான் அவன் மேல கோபம் இருந்தாலும் அவன் அப்படி இழுத்து போட்டு அடிக்கவும் மனசு கேட்குமா? அதுவும் புள்ளத்தாச்சி புள்ள. போய் நீ வா, நீ நம்ம வீட்டுக்கு வா, நீ வாழாட்டியும் பரவாயில்ல இவன் கூட எல்லாம் நீ வான்னு சொல்லதுக்கு என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும்னு என்னை அப்படி பேசுறப்பா அவன் முன்னாடி. என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா? எது நாங்க கெட்டோமா? அவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன வாக்க அவன் கூடயே இல்லாம இங்க வந்தவனையும் நிம்மதியா இருக்க விட்டீங்களா? கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு கட்டி வச்சு இப்ப எல்லாத்தையும் கெடுத்து மூடி வச்சிட்டீங்க, போதுமா? இங்க பாரு, மாப்பிள்ளை இருக்குன்னு தான் நாங்க சொன்னோம். அவன் இந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு தான் சொன்னோம். இவ கொழுப்பு எடுத்து பண்ணதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதுவும் இல்லாம நீங்க தான் அவளை அனுப்பி வச்சதே. மாத்தி பேசாதீங்க, பின்னாடி திரும்பி பாருங்க தெரியும். ஏடி புள்ளைய ஒழுங்கா வாழ மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்ப வேண்டாம் வைக்க வேணாம்னு நான் சொன்னேன்ல உனக்கு. சொல்றதையே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஆடுனீங்க. இப்ப எங்க வந்து நிக்கிது பாத்தீல? எல்லாரும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நடத்துங்க, எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடத்துங்க. பாத்தீங்களாப்பா, இப்ப தெரியுது அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு. இவங்களோட புத்தி அப்படியே இருக்குது அவளுக்கு, கொஞ்சம் கூட அச்சு பசங்காம. நீங்கெல்லாம் என்னைக்குதான் திருந்த போறீங்களோ தெரியல. எக்கேடோ கெட்டு போங்க சாமி. சி இங்க பாரு மஞ்சுளா, உனக்கும் இது முதலும் கடைசியும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இனிமே அவளை போய் பார்க்கணும் வைக்கணும் அசிங்கப்படணும்னு எந்த தலையெழுத்தும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம திங்கிறோம், நம்ம போய் அவகிட்ட எல்லாம் ஏச்சும் பேச்சு வாங்கணும்னு இதா? எப்படியும் அவன் அவளை முடிச்சு போடுவான், என்னமோ பண்ணி தொலையட்டும். நம்ம போய் காப்பாற்றணும் நினைச்சதுக்கு நல்லா கேவலப்பட்டு வந்ததுதான் மிச்சம். நீ வா. ஐயோ, இந்த படுபாவி எதுவும் பண்ணி போடுவானா என்னன்னு தெரியலையே. அவனை நம்பி பிள்ளைய விட வேணான்னு சொன்னேன். இந்த மனுஷன் கேட்டாரா? கேட்கவே இல்லை. கட்டி வச்சாலே அவளுக்கு தான் கட்டி வைப்பேன்னு கட்டி வச்சு இப்போ அவள் வாழ்க்கையே எப்படி இருக்கு? ஒரு காலத்துல எப்படி வளர்ந்த புள்ள நகத்துல அழுக்குப்படாம கூட இருந்தா, இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்றாங்களே. மனசு வேற கேட்க மாட்டேங்குது. நம்ம போய் பிள்ளைய பார்க்கறதா நல்லது. இல்லைன்னா அவன் எதுவும் பண்ணிவிட்டாலும் பண்ணிவிடுவான். எப்பா வீடெல்லாம் கழுவி நம்ம வாங்கிட்டு வந்த ஜாமானெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு மாதிரி இருக்கு. ஏமாமா? ஆமாப்பா, இப்பதான் வீடு மாதிரி இருக்கு. முகம் வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த வீடு? கோகுல இங்க வா. ஏமா சாமிக்கு பால் படைச்சிட்டு வந்து எங்களுக்கு குடுக்குறேன்னு நீ என்ன என்னை மட்டும் கூப்பிடுற? மாமா தானே இருக்காரு, 2 பேத்துக்கு ஊத்தி எடுத்துட்டு வா. டேய், நம்ம 3 பேர் அப்புறம் குடிப்போம். ஏத்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும் போல இருக்கு.
நம்ம புதுசாக வந்திருக்கோம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பால் காய்ச்சனோனையும் கொடுத்து குடும்பத்தை வளர்த்துக்கிறது தானே நல்லது. நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் முக்கியம். அதனால தான் இந்த பாலை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரியா? வீட்டுக்கு வந்தோம் பால் காய்ச்சணும் அப்படின்னு. ஏம்மா நீ எங்க போனாலும் உனக்கு இதே பழக்கமாமா? ஏண்டா இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வழக்கம்டா. யார் வீட்டில் பால் காய்ச்சினாலும் அக்கம் பக்கத்தவங்களை கொடுத்து உறவை வளர்த்துக்கிறது. சுற்றத்தோடு கூடி வாழ்ந்தால் தானே அது வாழ்க்கையாக இருக்கும். தனிமரம் தோப்பாகுமா? ஏற்கனவே சுற்றத்தோட வாழ்ந்து சூடுபட்டது பத்தலையா? இன்னும் மேற்கொண்டு சுற்றத்தோட வாழ்ந்து இன்னும் சூடுபடணுமா? ஏமா நீ வேற? கம்முனு நமக்கு பாலை ஊத்து, நம்ம பாட்டு குடிப்போம். இவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கணும், சும்மா இது பண்ணக்கூடாது. சரி அக்கா கூட நான் போய் கொடுக்குறேன். நீ இங்கே வந்ததுலேருந்து சும்மாவா உக்காந்துருந்த? இந்த அங்கே சிலாப்பெல்லாம் அடித்து இதெல்லாம் கூட்டி கழுவி எல்லாம் பண்ணேன். இவர் ஐயா என்ன பண்ணாரு? இதை எடுத்து வைக்கிறதுக்கு ஐயாவுக்கு ஒரு நாள் பொழுது ஆயிப்போச்சு. ஏம்மா என்னை சாதாரண ஆளா நினைக்காத. ஆபீஸ்ல எனக்கு கீழ 2 பேர் வேலை செய்றாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், அங்கே வேலை வாங்குற மாதிரி எங்களை வேலை வாங்க முடியாது. இந்தா போய் கொடுத்துட்டு வா. 1000 தான், நீ வெளியே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டத்தான். வா. கிரேட் இன்சல்ட் மை லார்ட், கிரேட் இன்சல்ட். ட்ரவுசரோட உட்கார்ந்திருக்கிறது இந்த ஆளத்தை ஏத்த விட்டு போல இருக்கு. இங்கேயே கொடுப்போம். ஷோ, கைக்கு வேற நம்மன்னு இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, கிட்டிங்கு தேரப்பட மாட்டேங்குதே. படுபாவி எவ்வளவுதான் அடிச்சாலும் இல்லைன்னு சாதிச்சு புடுறாளே. என்கிட்டாவது ஒளிய வச்சிருப்பா, ஆனா நடிக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? என்ன இல்ல, பால் கொண்டு வந்திருக்கேன். ஏங்க நாங்க ஏத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா பால் காய்ச்சினாங்க, அக்கம் பக்கத்துல உங்களுக்கு கொடுக்கணும்னாங்க. அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். என்னங்க பால் குடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வந்தால் கோடி நன்மையா? அப்ப கட்டிங்க்கு ஒரு 170 கொடுக்குறியா? இது சரியான குடிகார பயமுலையா இருக்கும் போல இருக்கே. இது தெரியாம இதுகிட்ட வாய் கொடுத்துட்டனா? அடா டேய் இங்க வாடா. இங்க பாருங்க, உங்களுக்கு 170 கொடுக்கல, என்கிட்ட காசு இல்ல. நீ அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாம், பாலை கொடுத்துட்டு போ. இங்க பாருங்க, குடிச்சிட்டு ஒரு டம்ளரை கொடுத்து விடுங்க. புதுசு. ஆமா, இது புதுசு. இது அப்படியே கடிச்சு அப்படியே முழுங்கிட போறேன். போவியா? அப்புறம் வந்து வாங்கிக்க. என் பொண்டாட்டி உள்ளதா இருப்பா. சரி. இவனை நம்பி கொடுக்கலாமா? பார்க்கறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கானே. அவகிட்ட இருந்து எப்படியாவது காசு வாங்கணும்னு நினைச்சேன். இந்த பாலை கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிட வேண்டித்தான். நீ பாலை குடியா? ஏண்டா கொடுத்துட்டியா? ஏம்மா நீ குடுன்னு சொன்னனால கொடுத்துட்டேன். ஆனா அவன்கிட்ட இருந்து டம்ளர் வருமானு தான் தெரியல. ஏண்டா? ஏம்மா பாலை கொண்டு போய் கொடுக்குறேன். பால் வேணா 170 ரூபாய் கட்டிங் கூட கொடுக்குறியான்னு கேக்குறாமா என்கிட்ட. ஐயோ, என் மூஞ்ச பார்த்தா கட்டிங் அடிக்கிற மாதிரியே இருக்கு. பெத்த தாய்கிட்ட என்ன வார்த்தை? இல்லம்மா, அவன் என்னைய பார்த்து அப்படி கேக்குறாமா. என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டுப்புட்டாமா. சரி விடுடா, பால் ஊத்திட்டு வரேன், குடி. ஒருத்தன் எனக்கு பால் ஊத்திட்டான்றேன், அது காதுல விழுகுதா? கிரேட் இன்சல்ட். அமுதா, என்னங்க? இந்த பாலு. பாலா? என்ன சூடா இருக்கு? யாருங்க? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? யார் கொடுத்தா? ஏத்த வீட்டுல பால் காய்ச்சினாங்களா, என்னை குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. நீ வேற மாசமா இருக்கியா, உன்னைய வேற அடிச்சு வேற போடுறேன். அதான் இந்த பாலை நல்லா குடி, நல்லா புஜிட்டிக்கா இருக்கலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுங்க. வேற எதுவும் எனக்கு வேண்டாங்க. எங்க அண்ணன் உங்களை அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. நான் அடி வாங்கணும்னா அவனை எப்படியாவது சிக்னல் கொடுத்து வர வச்சுக்கிட்டு இப்போ எப்படி நல்லவங்க நடிக்கிறா பத்தியா? சரி விடு, என்ன பண்றது? ஆனா என் கட்டு முன்னாடி உங்களை அடிக்கும் போது அம்பிட்டு கஷ்டமா போச்சுங்க. நீங்க கவலைப்படாதீங்கங்க, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இது என்னைக்குதான் நம்மளை விட்டு போகணுன்னு இருந்தோம். நம்ம இது பிரிக்க முடியாதம்மா, பிரிக்க. சரி, நீயும் உங்க அண்ணனை அடிக்கும்போது ரொம்ப எனக்காக பேசின. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் அவளை அடிச்சு என்னை விட்டு கொடுக்காம இருக்கேன்னு. உங்களுக்காக தாங்க நான் வாழ்றேனே, உங்களை எப்படிங்க விட்டு கொடுப்பேன்? சரி விடு. இனிமே நான் உனக்கு ஒழுங்கா இருக்கலான் இருக்கேன். வீட்டில் ஜாமான் சட்டெல்லாம் இருக்கா இல்லையா? இனிமே நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழணும். நானும் நாளையிலேருந்து ஏதாவது வேலை வெட்டிக்கு போலான் இருக்கேன். அப்படிங்களா? சரிங்க. என்ன பண்றது, வேலைக்கு போலான்னா ஒரு நல்ல துணி இல்லை. எப்படி வேலைக்கு போறதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்கு.
வீட்லேயும் எதுவும் இல்லை, உனக்கும் எதுவும் வாங்கி கொடுக்கணும் வைக்கணும். என்ன பண்ணுறதுனே புரியலை. ஏங்க நீங்கள் மாறிட்டீங்கல்ல, அது போதுங்க. இப்போ உங்களுக்கு என்ன, துணி எடுக்கணும் அவ்வளோதானே. இருங்க, நான் ஒரு 5000 ரூபா வச்சுருக்கேன், அதை தாரேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியை எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? அட சிரிக்கி மவளே, இன்ன வரைக்கும் காசே இல்லை, காசே இல்லைன்னா அடிச்சாலும் அப்படி சொன்னால் இப்போ 5000 வச்சிருக்காளா? ம், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இவ ரூட்டுல போய் தான் கறக்கணும். இருங்க, எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு வா, அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம காட்டில் பணமழை தான். என்னடா கையை வேற நமன்னு இருக்கே, காசு வருமேன்னு நினைச்சேன், இதான் வருது இல்ல. இந்த நகவலையை ஏத்தனாங்க, யாரும் நகைக்கடை பக்கமே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அங்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு கஷ்டம்னு இங்கிட்டு வரணும்னு தான் நகைக்கடைக்கு பக்கத்துலயே கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனாலும் ஒருத்தனும் வர மாட்டேங்கிறானுங்களே. நகை விலை அதிகமாயிடுச்சுனோடனே அடகு வச்சா அதுக்கப்புறம் மீட்ட முடியாதுன்னு சொல்லி ஏதோ பத்திரப்படுத்தி வச்சுட்டாங்களோ. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தன் வாரான், பார்ப்போம் நம்ம கடைக்கு வரானா என்னன்னு. ஏங்க இது அடகு கடையா? இல்லப்பா, ஜவுளி கடை. என்னங்க வெளியே அடகு கடைன்னு போட்டிருக்கு, நீங்க என்ன ஜவுளி கடைன்றீங்க? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? வாங்க. அண்ணா, ஒரு மோதிரம் அடகு வைக்கணும். அப்படிங்களா? வச்சுக்கலாம். ஒரு 10,000 தேவைப்படுங்க. நீங்க மோதிரத்தை கொடுங்க, நான் உரசி பார்த்துட்டு எம்புட்டு வெயிட் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்கறத நான் கொடுக்குறேன். மோதிரம் 1/4 பவுன் வருங்க. உரசி பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. இதை வச்சுட்டு உடனே அமௌண்ட் கொடுங்க, ரொம்ப எமர்ஜென்சி. அப்படிங்களா? வாங்கிக்கலாம். ஆதார் கார்டுலாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆதார் கார்டா? அது எதுக்குங்க? ஏங்க இப்பெல்லாம் எல்லா கடைகள்லையும் ஆதார் கார்டு கேட்டு தாங்க வாங்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்துட்டு நகை மீட்டுறது இல்லை, ஒவ்வொன்றும் முழுகி போயிடுது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் தங்கம் விற்கிற விலைக்கு ஆட்டையை போட்டுட்டு வேற வந்து கொடுக்குறாங்களா, அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போயிடுது. அதுக்காகவே நாங்கள் இப்பெல்லாம் ஆதார் கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்கறதுக்காக. ஐயோ அப்படிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்படின்னா பணம் தர முடியாதுங்களே. ஐயோ நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப எமர்ஜென்சிங்க. இந்தாங்க உடனே கொடுங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? யாருக்குதான் எமர்ஜென்சி இல்ல, போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா போன்ல எது போட்டோ வச்சிருந்தீங்கன்னா கூட கொடுங்க, அதை கூட நான் வெரிஃபைக்கு எழுதி வச்சுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரலைங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கேங்க. உடனே கொடுங்க, நான் 2 நாள்ல ஏதோ ஏற்பாடு பண்ணி வந்து மீட்டுக்கிறேன். என்ன வந்ததுல இருந்து ஓவரா அந்த ஆளு சொல்றான். நீங்க முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஒரு எமர்ஜென்சிங்க. சரிங்க, உட்காருங்க, உரசி பார்த்து தான் நான் தருவேன், உட்காருங்க. ஷோ இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே, கடுப்பாகுது. அங்க வேற அம்மாவையும் தங்கச்சியும் வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இந்த ஆளு வேற நேரம் கட்ட நேரத்துல பண்ணிட்டு இருக்கிறது. நம்மள பைத்தியக்காரன் எது நினைச்சுக்கிட்டு இருக்கானா? தெரிஞ்சு போச்சு. ஆதார் கார்டு கொடுறானா, கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கு காரணம் இதுதானா? ரைட்டு. என்னங்க ரெடியாங்க? கொடுங்க. கொடுத்துர்லாங்க. இந்த ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் போட்டுக்கிறேன். போனா? ஆமாங்க, வீட்டில் பணம் இருக்குது. நான் இங்கே 5000 தான் வச்சுருக்கேன். அதான் 10,000 கொண்டு வர சொல்கிறதுக்கு தான். இதெல்லாம் வச்சுக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன அடகு கடை நடத்துறீங்க நீங்கள்? பொய்யால யாருக்கிட்ட வாய் கொடுக்குற? ஈரடி மாப்பு உனக்கு வைக்கிற ஆப்பு. ஹலோ, நான் அண்ணா அடகு கடையில் தான் பேசுகிறேங்க. ஆமாங்க, கொஞ்சம் உடனே வாங்க. சரி. என்ன பைத்தியக்காரனா? காசு எடுத்துட்டு வரதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ள வந்து உட்காருங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க? ஐயோ என் அவசரம் புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அவசரம் எனக்கு புரியுது, நம்ம அவசரம் உங்களுக்கு புரியணும்ல. வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, இந்த 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. இருங்க, கொஞ்சம் சீக்கிரங்க. சொல்லி நாங்க கொடுத்துவிட்டு அவசரம் பறக்குறியா? இருடி இரு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. நகை விலை ஏறினாலும் ஏறினுச்சு, வெறும் இரும்பு மோதிரத்துக்கு தங்கத்தை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம காசு கொடுத்துருவோன்னு நினச்சிருப்பானுங்க போல இருக்கு. அதுதான் சுடுதண்ணியை காலில் ஊற்றுன கணக்கா தையத்தக்கான்னு வந்தோடனே காசுன்னு குதிச்சியா? ஆள் வர சொல்லியாச்சு. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு தாண்டா ஆளை வர சொல்லியிருக்கு. இன்னைக்கு வச்சு உரிச்சாதான் இவங்கெல்லாம் அடங்குவானுங்க. மோதிரம் கொண்டு வரிய மோதிரம் எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்காங்கன்னு தெரியல. இந்த நேரத்தை கொஞ்சம் இடிச்சவன் இருந்தா மிளகா அரைச்சிருப்பானுங்க. ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கான் அந்த அண்ணன்? மணி ஆயிட்டே இருக்கு, எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? இவன் காசு கொண்டு வந்து கட்டி நம்மளை கூட்டிட்டு போவானா இல்லையா? இருடி, நான் மட்டும் என்ன, அவன் வரத்துக்காக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் நான் ஆசை எங்கேயே விருந்து போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஐயோ அம்மா, எனக்கு
டென்ஷன் ஆகுதுமா மண்டைக்கு. இவனால காசும் புரட்ட முடியாது, கையாளாதவன். இவனையெல்லாம் பையனு எந்த நேரத்துல தான் பெத்தியோ போ. உன்னை எப்போ பெத்தனோ அதே மாதிரி தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெத்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்ன வரைக்கும் பெத்த தாயும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களே. ஒரு நல்ல பையனாக இருந்தா யார் கையில் கல்லையாவது உளுந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதில்ல. காசு பெரட்ட முடியலன்னு வாரான். எந்த மோரக்கட்டையை வச்சுட்டு வாரான்னு தெரியல. இதுலேயும் நான் மோதிரம் கொடுக்கலன்னு வை, இன்னைக்கு நம்ம வெளியே அனுப்ப மாட்டாங்க. இதுக்கு தாண்டி சொல்றது பிள்ளைய அடிக்காதுன்னு அடிச்சு போட்டு இப்போ ஒன்னானத்தை இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நீ எதுக்கு அவனை குத்து சொல்ற? கம்முன்னு இருக்கிறவளை பிள்ளைய அடிச்சு வள அப்பத்தான் வருங்காலத்தில் பேச்சை கேட்டு வளரும்னு சொல்லி என்னை ஏற்றி விட்டுவிட்டு இப்போ அப்படியே மாற்றி பேசுறியா? நரம்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசணும். சரியால இருக்குவோம் விஷயத்துல. அடிச்சி வாய முறி. இப்போ நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால என்ன ஆக போகுது? இப்போ உங்க அண்ணன் வரணும், அவன் வந்து நம்மளை கூட்டிட்டு போகணும். ஓட உள்ள